வெல்கம் டு விகே கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கிராணி சாப்டர் 2 தான் விளையாட போகிறோம். போத் கிராணி அண்ட் கிராண்ட்பாவை வச்சு டோர் எஸ்கேப் ட்ரை பண்ணலான்னு வந்தாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸி போடுறியா நார்மல் போறியா? ஈஸி தான், ஏன்னா எனக்கெல்லாம் ஈஸி தான் வரும். போத்து டார்க்கர் வச்சுக்கிறியா? வாடா, நான் உள்ளே போயிட்டேன், நான் விடு. எனக்கே அப்படியே கை கால்லாம் நடுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் 2 பேரையும் வச்சு விளாட்றேன். என் அண்ணன் ஏற்கனவே ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணியிருப்பான். அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் செம்மையாக இருக்கும். வாங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்பலாம் இது பண்ணாதீங்க. பயந்து ஒளிவா ஒரு மொக்க பிளேயர் உண்மையிலே. அவ்வளோலாம் நான் சொல்லக்கூடாதுப்பா. நீ என்னென்ன சொன்ன இவ்வளோ நெகட்டிவாக சொல்லிட்டு வேணே 2 பேரும் வம்புழுக்கிற ஃப்ரெண்ட்ஸ். இவன் நல்லா தெரியுது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஆமாம், சூப்பர் பிளான் இதெல்லாம். கிராண்ட்பாவும் கிராண்டியும் 2 பேரும் சுற்றி வளைச்சிடுவோம் பண்ணியே. வர சவுண்டு கேட்குது எனக்கு. கிராண்ட்பா போகிறான் கிளவன். கிராணி எங்க? சீக்கிரம் வா. கிராணி அவள் தாண்டி இங்கே மெயின் பிக்சரு. இந்த இடத்துல நீ ஒளியவே முடியாது ஃபஸ்ட்டு. அது நின்றுட்டு வேற இருக்கிற வெயிட் பண்ணி ஓடு மேலே ஓடு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே வந்து எல்லாம் செக் பண்ணு, பயப்படாத. சரிடா, சும்மாடா. டக்ட் டேப்லாம் தேவையே இல்லைடா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணிடு. எஸ், கபோர்டு ஓப்பன் பண்ணு. ஸ்டன்கன் இங்கே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நான் யோசிக்கிறேன். ஆமா, ஏதோ ட்ரிக்லாம் நீ கற்று வச்சிருக்கேன்னு சொன்னியே. ஐயோ கிளவா எங்கே இருக்காரு? அப்படி போனாரு. சொல்லி முடிஞ்சு. ஹெலிகாப்டர் சூப்பரு. ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப் நீ பண்ணக்கூடாது, டோர் எஸ்கேப் தான், மறந்துடாத. கிராணி வரா, ஓடுடி. அவெல்லாம் மாட்டிக்கிட்டேன், பச்சையாக மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கை கால்லாம் நடுங்குது. இந்த டே ஏன்டா எனக்கு மட்டும் ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் டோர் ஓப்பன் பண்ணால் அவள் இருப்பாளா இருக்க மாட்டாளா? என்னதான் பண்ணது? என்ன பண்ணுறது? தைரியமாக தரேன். நான் எப்படி தைரியமாக இருந்தேன் உன் கேமில்? கை கால்லாம் நடுங்குது. 3, 2, 1 ஓப்பன் பண்ணி வெளில ஓடிடு. சூப்பர் ரியோ, நீ லக்கு பிடிச்ச விடு. ஆனால் இந்த மாதிரி கிட்ட வரக்கூடாது. வேணாண்டி, இது டேஞ்சர்டி. கேட்க மாட்டாவ. கீழே கிராணி பியானோ வச்சுட்டு இருக்கிறா. சேஃப். தப்பிச்சிட்டோம். ஓகே, கிராண்ட்பா இருக்கானான்னு பார்த்துக்கோ. பெட்டை போய் வச்சுக்கோடி. ஐயோ, எனக்கு அப்படியே நடுங்குதே. கவலைப்படாத, நான் கீழே போயிட்டேன். ஸோ நீ கீழே தான் போகணும். ஒன்றில் கவலைப்படாத. கிராண்ட்பாக்கு அவ்வளோ அறிவு கிடையாது. ஓகே, எங்க ஆளக்கானம். நல்ல வேலை வெளில போகாம நீ. சரி, இப்போ வெளில போகிறோன்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியலையே. சரி ஃப்ரெண்ட்ஸ், 3, 2, 1 ரைட் ஓடு. டே ரைட்டில் ஓடுறி, இப்படி ஓடுறி. டே அப்படி பார்க்காதடி. வெப்பன் கீ தேடுறி. எனக்கு நீ பண்ணுறத பார்த்து எனக்கு அப்படியே பயமாக இருக்கு. ஏன்டா எனக்கு ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்குன்னு எல்லாத்தையும் தந்துட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லாமே உனக்கு வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் வேண்டி கிடச்சிருச்சு. ஸ்டன்கன். ஓகே சோலி முடிஞ்சது, அவங்களோட சோலி. சொல்லிட்டு இருக்க நீ வேற. தாத்தா எங்கன்னு தெரியும் நமக்கு. ஓகே, நான் சத்தத்தை வேற போட்டேன். அப்படியே அவங்க வரத்துக்குள்ள இங்க என்ன இருக்கு? வெப்பன் கீ மட்டும் கிடச்சல போடுங்க. பேட்லாக்கிங்க இது முன்னாடி தான் போய் கிடச்சிருக்குது. நீ பண்ண போகிற எஸ்கேப்க்கு இது ஓப்பன் பண்ணிடு ஃபஸ்ட்டு. இருங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற. இருங்க, இன்னும் வேற சத்தத்தை போட்டிருக்கோம். நீ ட்ராப் பண்ணிட்டு கீழே இல்லை ஸ்டன்கன்னு ஒன்றும் தேவையில்ல. சரி, அப்போ என்ன கேம் இழுத்துக்கிட்டே போகும். ஜவ்வு மாதிரி. கிராணி சூப்பர் கிராணி, சூப்பர் ஸ்டார் கிராணி ஸ்டார். ஷூட் பண்ணி எனக்கு ஏன் வேலை கொடு. ஷூட் பண்ண போனேன், போச்சுங்க. அவகிட்ட பேட் வேறு இருக்குல்ல, டக்குன்னு அடிச்சிடும் நம்மளை. ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை டர்ன். லெட் அஸ் கில் தேம். சாரி, ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் அதிகமாகிடுச்சு, நினச்சிக்கோங்க. என்னடி அதுங்களை நம்ம வந்து போட்டு கொலையாக கொல்லலாமா? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஞாபகம்ல பேட்லாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேட்லாக்கி கண்டுபிடிச்சிட்டோம். டேய் போய் ஒளிடா சீக்கிரமா. என்ன சொல்கிற? கிராண்ட்பாக்கு அவ்வளோ அறிவு இருக்கா? இங்கே போனால் நான் அவங்க பார்க்க நிறைய சான்ஸ் இருக்குது. பின்னாடி போ.
ஓகே இங்கே இரு கிளம்ப போகிறான். ஐயோ கிளவியே சீக்கிரம் வாடி. கிளவி கிராணி கிராணி குட்டியாங்க. என்ன பண்ணி தொலைறது? ஐயோ இவன் வேற கிளம்புறானே. இவனே கிளம்பிட்டாங்க. போச்சு. இவன் மேலே போயிட்டுருக்கிறான் வேற. பார்க்க மாட்டான் நம்புகிறேன். இரு கிராணி வந்தாலும் வருவா இரு. நான் ஒன்னோட துக்கம் மாட்டிக்கிறேன் போலே. சரி ஆமாம் எனக்காவது வந்து கிராணி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டாங்க. ஸோ நான் எஸ்கேப் ஆகி போயிட்டேன். நாம் இப்போ ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வேணாண்டா. எடுத்துட்டோம். கண்டிப்பாக கிராண்ட்பா வருவார். இந்த டோரை திறப்பார், உள்ளே போவார். கிராணி உள்ளே போவோம். நான் அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன். பார்த்து அவங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும். கிழவருக்கு கண்ணு தெரியாத அது வேற விஷயம். கிராணி ஒரு லைட்டாக கிளவரான ஆள் தான். ஆமாம். டேய் கிழவ எப்படிடா நீ இந்த மாதிரி சத்தம் போட்டால் மட்டும் வந்துடுற, ஏதாவது கீழே போட்டால் வர மாட்டேங்கிற? என்ன தெரியுமா, எங்கேயாவது கிராணி உள்ளே வச்சு போட்டானோ நம்ம ஒரு பயம் அவனுக்கு, அவ்வளோதான். கிராணி சிரிக்கிற. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, கிராணி கூட கொஞ்சம் காதெல்லாம் சரியாயிடுச்சு. இந்த கிராண்ட்பா கூட காதெல்லாம் சரியாயிடுச்சு. கிராணிக்கு தான் காது கோளாறாயிடுச்சு, அவ்வளோதான். வெயிட் பண்ண போவாத. தெரியுது கிராணி எப்போனா வருவா. இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண தயாராக இல்லை. சரி சிங்கம் களத்தில் இறங்க போகுது. சிங்கம் இறங்க வேணாம், காப்பிரைட் பிரச்சனை ஆகிடும். போகலாமா? இங்கே தெரியும் கிராணியோட பேட்டு. ஆமாம் அவ கை அப்படியே ஒரு கிளிச் ஆகி இப்படி லெஸ்ஸாக தெரியும். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவ வரா அப்படின்னு. உன்னை நம்பி நான் போகிறேன். என்ன ஏன்டா நம்புற? ஓகே, எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்க. நல்லா பார்த்துட்டு போடா. ஓகே. கிழவ மேலே போகிறான். சரி கிழவ மேலே போகிறான்னா கிழவி எங்கேருந்து இருப்பா? கீழே இருப்பா. இந்த டோரும் திறந்துருக்குது. கீழே தாண்டா இருக்கா, ஏன்டா படுத்துற? இது திறந்துட்டே இருக்காடா. இல்லைடா. ஓகே, அவள் எங்கேருந்து வரும் நம்ம பார்ப்போம். ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டான்ட்டு. சரி எனக்கு அவங்க ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே கேட்குது. ஸோ இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போம் எங்கே இருக்காங்க. ரைட்லேருந்து வந்துட்டாங்க. அப்போ மாடியில் தான் இருந்துக்கிறா. மாடியிலேருந்து பார்ப்போம். கிளவனும் வந்தான். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 2 பேருக்கும் காது எடுத்து வரேன்ட்டு. டேய் கிளவா நீ எப்படா வந்த? நீ வரக்கூடாதேடா. ரூல்ஸ் படியே வரக்கூடாது, ஆனால் ரூல்ஸை மீறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி இரு இங்கே வெயிட் பண்ணு. கிராண்ட்பா தூங்குவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் அவன் தூங்குறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவன் அந்த பக்கம் போயிருக்கான். ஸ்லோவாக போய் அப்படியே எட்டி போய் கிராணி பின்னாடி வரணும்னு பார்த்துடணும். இவனை பற்றி தெரியும் பிரச்சனைக்கு, டேஞ்சரான ஆளுன்ட்டு. ஓகே அவன் தூங்கல. இரு அவன் தூங்கல. நினச்ச மாதிரி வந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம்? என்ன கேம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம்? நம்மளுக்கு எதுக்கு இதெல்லாம்? என்ன சொல்கிற? அவங்க கேமு கட் பண்ணிடணும். எப்படி கட் பண்ணுறது? இல்லை ஃபில்மாரானுக்கு போய் கட் பண்ணி. எஸ் யூ ஆர் ரைட். blah blah blah. சிம்மர்டி சை என்னது இது கர்மம்? ஏ சி சி எப்படி வருது? ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வைஃபை ஆஃப் பண்ணிடலாம். எப்படி சொல்கிறேன்? யார் அண்ணி வந்துறியா? இந்தா சரி நானே மேலே ஏறணுமா? ஆனால் டே 4 5 நீ தான் இல்லணும். டே 4 5 இது ரெண்டுமே. ஆமாம், ஆனால் டே 3 அது. சரி ஆமாம், இந்த பக்கம் திரும்பிட்டே போ 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 சூடுகோ. கிழமை எங்கேருந்து வருவான்? இங்கேருந்து தானே வருவான். ஐ நோ.
ஆனால் அவன் கண்ணில் மாறிடக்கூடாது. ஐசியூ அப்படின்ட்டு வருவான். அவன் நம்மளை பார்க்கல இன்னும், அதனால் அவன் ஐசியூன்னு சொல்லு. அவன் கொஞ்சம் அறிவு படித்தவன் தான் நினைக்கிறேன். என்னென்ன மோசத்தை வேறு கேட்குது. என்னமோ நானே பயந்துட்டேன். அவன் தான்டா சத்தம் போட்டான். அவன் தேரி வேற சத்தம் போடுவான். ஐயோ நல்லா போகிற கீழே போகிறான். நான் பார்த்தாலும் பார்ப்பான் இரு. ஓகே கிழவனுக்கு கண்ணு அவிஞ்சு போச்சுங்க. இப்போ என்ன விஷாலுக்கு ஒரு அழகான பிளானு. நான் என்ன பண்ண போகிறேன் என்றால் வாசை எடுத்து இடத்துல போட்டு டோர் லாக் உனக்கு வேணும் முதல்ல. இடத்துல ஒழிஞ்சுக்கிறேன். உள்ளே போனே வெளில வந்து மேலே ஏறிடுறேன். எப்படி என் பிளான்? அங்கே மேலே ஸ்டன்கன் இருக்குது. தாத்தா வந்தாருன்னா ஷூட் பண்ணி செக்யூரிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம் நம்மளுக்கு எது செக்யூரிட்டிக்கு உள்ள அங்கே டோர் ஹேண்டில் இருக்கு. என்னடி பார்த்துற? அட லூசே, இங்கே தான் நிற்கிறியா? ஓ எங்களோட வேலையெல்லாம் தெரிஞ்சு போய் நிற்கிறா தானே. தாத்தா நீ எப்போ வந்த? தாத்தா நீ இந்த பக்கம் போயிட்டு நாங்கள் அந்த பக்கம் வெயிட் பண்ணிருக்கோம். டேய் கிளம்பா நவுந்து போடா. ஒரு இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறான் அவன். சரியில்லையே, இவெல்லாம் தட்டி வைக்கணும். கிராணி 2ல ஏதாவது நியூ அப்டேட் பண்ணிட்டாங்க போலங்க. தெரியல. கிராண்ட்பா காது கேட்குற அளவுக்கு தெரில நம்மளுக்கும். ஆனால் இப்போல்லாம் காது கேட்கக்கூடாது. வெளில போவாத, அங்கே கிராணி வருவா, அங்கேருந்து வருவா. கிடக்கிற லூஸு வேஸ்ட்ரி அவெல்லாம் சொல்லாம போற. அவ இந்த பக்கம் தான் வருவான். கீழே போய் பார்த்து கிராணி அந்த பக்கம் இருந்து வருவா. நீ மாட்டிப்ப. அவன் மேலே தானே போயிருக்கான். இப்போ தெரியலையே, அவன் கீழே போயிருக்கானோ? ஐயோ அவன் எங்கே போனான்? அவன் பொறுமையாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போவாத, கிராணி வர நிறைய சான்ஸ் இருக்கு. டே 4-5 வந்துட்டாடி. அதைத்தானடா நானும் சொல்கிறேன். அவன் எங்கே போயிருக்கான்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. இங்கே போய் ஒளி. எங்கடி போய் சூப்பர் ரேடியா? இந்த கபோர்டு. ஓ ஐயோ கிராணி 5 மாதிரில ஃபெசிலிட்டிஸ் கிடையாது போலயே. ஆமாம், நீங்கள் இப்போ வந்து கிராணி 5ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கபோர்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அந்த கபோர்டாகவே சாத்திக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஹேண்டை யூஸ் பண்ணி தான் சாத்த முடியும். அது ஒரு மாதிரி வராளா? ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுட்டு தான் இருக்குது. ஃபுட் ஸ்டெப்ஸ் எங்களுக்கு பயமாக இருக்குது ரொம்ப. இந்த ஏன் வேணுமோ தெரியல, சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லக்கே இல்லாமல் இருக்குது நம்மளுக்கு. இன்னும் எதுவுமே இன்னும் கண்டுபிடிக்கல நம்ம. பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு நோஸ் ஃபரோட இருந்தானே நான் அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அது கிராணி 4ல தான் இருக்குது. எஸ் கிராணி 4 நம்ம கூடிய சீக்கிரமே கிராணி 3 போயிட்டு அப்படியே கிராணி 4 ஜம்ப் பண்ணி. கிராணி 3ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மறந்துடாதீங்க. நாங்கள் நார்மல் லெவல் வரைக்கும் தான் போவோம். நாங்கள் அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய பிளேயர்லாம் கிடையாது. திறக்கலாமே ஆனால் மாதிரி ஒன்றுமே இதுக்கு வந்துட்டேன். போ ஓடுறா கைப்புள்ள. இங்கே வேற அந்த கைப்புள்ள நிற்பானா? நிற்கல. யாரோ எனக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு இறங்குறதோ இல்லை ஏறுறதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கும் கேட்டுச்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா எனக்கு சரியா தெரில. ஒரு அழகிய வாய்ப்பு. என்ன அழகிய வாய்ப்பு? ஒன்றும் இல்லை, நம்ம கிராண்ட்பா கீழே போனானா மேலே போனானா? அவன் கீழே போனால் தெரிஞ்சு கடுப்பாயிடுவோம். இங்கே இருக்காண்டி அவன். அடக்கேலவா மேலே போலாம், தள்ளி விட்டுருவோம் இதை. கிராணி எங்கே இருக்கா? இருந்துட்டு போகிறா. போய் ஒளி. அவன் இந்த பக்கம் திரும்புவா. வரட்டும். நீ எப்படா பார்த்த? அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது திருத்தனமான ஐடியா பண்ண போய் வின் பண்ணுவோம். பண்ண மாட்டோம். என்ன எண்டிங் வரும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ள. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சது இன்ஸ்டண்ட்டாக இன்னொரு வீடியோ வரும். அதில் கன்ஃபார்ம் டோர் எஸ்கேப் பண்ணுறோம். அதுவும் ரெண்டு பேரும் கொண்டு பண்ணுறோம். அது கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்நேரத்துக்கு நான் அந்த டே 2ல ஸ்டங்கனை யூஸ் பண்ணியிருந்தேன்னா 1 டே 1ல அந்த ஸ்டங்கனை யூஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்நேரத்துக்கு நம்ம ஜெயிச்சிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ வந்துட்டு இருக்காங்க கிருத்திகா. மீட் எடுத்துட்டு கிளம்பி போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன். ஐயோ கிளவா
நான் சொல்கிறத கேட்டுறியா? என்ன? இந்த டே 4, 5 முடிஞ்ச அளவுக்கு நீ பொருளையாவது கண்டுபிடி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக கவலையாக இருக்கு உன்னை பார்த்தாலே. நீ போடுற வீடியோ தான் நீ தோற்று போகணுமா? நான் போட்ட வீடியோ நான் ஜெயிச்சிட்டேன் சொல்கிறதுக்கு எனக்கு பெருமையாக இருக்கு. போய் தைரியமாக இறங்குறேன்னு சொல்லிட்டு கிருதிக்கிட்ட வேலையெல்லாம் பார்த்துச்சுட்டு கழிச்சு நான் யோசி பார்க்கலான்னா கூட ஐசின்னு சொல்லிடுவேன். இந்த இடத்துல நான் முடிச்சா வருவாடி பின்னாடி தாண்டி இருக்கிறா. கீழே இருக்காரா அவ? சத்துக்கு வருவான்னு நினைக்கிறேன், வரவே மாட்டாங்க. இந்த தடவை நம்ம விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சொல்கிறேன். நீ இந்த பெஞ்சு கிட்ட இதோ இந்த பிக்சர் பீஸ் கிட்ட போய் நின்றுக்கோ. பிக்சர் பீஸ் ஓகே. இது பிக்சர் பீஸ் கிட்ட போய் நில்லாண்டி. ஏன்டி எனக்கு என்ன பண்ணுறோம்? பிக்சர் பீஸ் வருவா. தோ 3, 2, 1 ஷூட். சொன்ன மாதிரி அடிச்சிட்ட பார்த்தியா? இதை கேட்டு கிராண்ட்பாக்கு தகவல் கிடச்சிருக்கோம். சம்திங் சன் கண்ணு வர மாட்டேங்குதுடா. அடி குண்டு கிராணி, உனக்கு இது கிராண்ட் பவர் வந்துட்டு இருக்காண்டி பின்னாடி. என்ன பண்றதுனா கையில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்மளால வந்து கிராணி கிராண்ட் அடிக்க முடிஞ்சா நம்ம எல்லாத்தையும் வச்சு அடிக்கலாம். வெளில போதிரி. அங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் அது இருக்கு. சொன்னேன்னா கிராண்ட் பவர் வந்துட்டு உள்ள போயிடு. இருடா, கிராணியே மறந்துட்டாடா. இவனால இந்த பையனால எல்லாமே நான் ஒன்னால தான் எல்லாமே ஒன்னால தான்டா. இந்த கிராணில நீ ரொம்ப நீ அநியாயத்தை தைரியவாதி. உனக்கு ஏன் அந்த வேலை? போச்சு அதான் முடிச்சிட்டு கேமு ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங் எனக்கு தெரிஞ்சு நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்டிங் கண்டிப்பாக அந்த எலக்ட்ரிக் ஷாக்காக தான் இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த ஒரு மிருகத்தினால தான் இருக்கும் அப்படிங்கிறேன். எந்த மிருகம்? போட்டா இல்லை அந்த நம்ம அந்த ஒரு மிருகம் இருக்கும்ல, ஸ்லெண்டனாவோட புள்ள. அதான் சரி சொல்லடா. அதுக்கிட்ட ஏன்டி புள்ளன்னு சொல்கிறாரு? அதுக்கு அது புள்ள தானே தெரியல. அது என்னமோ மிருகம், குட்டி சாத்தான்னு வச்சுக்கலாமா? நம்ம என்னமோ ஒன்றுங்க. எங்கடி இப்போ கிராண்ட் போவோம்? மெதுவாக போவோம். அந்த நாய் தூங்கிட்டு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த நாய் தூங்கிட்டோம்ல. ஐயோ தப்பா வந்துட்டோம். உள்ள இருப்பாங்கடா. ஏன்டா படுத்துறேன்? தப்பா வந்துட்டோம். நம்ம மாட்டிக்கிட்டோம். சொல்லி முடிஞ்சது. கீழே போறான். யார் போறான்? அந்த கிழமன் தான், கிழட்டு குட்டி. சரி இப்போ மேலே போ டக்குன்னு. கிளம்பி இங்கே இருக்க நிறைய சான்ஸ் இருக்கு. சான்ஸே இல்லை. அந்த நாய் மேலே தான் இருக்கும். அது எங்க ஏன்டா படுத்துறேன்? எனக்கு பயம் வருது. ஐயோ இந்த நேரம் பார்த்து கிராண்ட்பா மேலே ஏறினானா நம்மள என்ன பண்ணுவானோ தெரியல. அவன் ஏற மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நீ முதல்ல மேலே போய் ஸ்டன் கன் நின்றா. அவன் மட்டும் மேலே ஏறிட்டானா அவ்வளோதான். திருப்பி தோ. டேய் கிராணி வந்துட்டடி. இல்ல வேணாம். எனக்கு பயமா இருக்கு. டேய் தேவையாடா இது உனக்கு? அவ வந்துட்டு தானே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வரலையா? வரல ஷுவா. நீ லாஸ்ட்டே கொண்டு போயிட்டே. நீ அதான் பிரச்சனை எனக்கு. இது வேற நேரம். வந்துட்டால அதுக்குள்ள. ப்ளீஸ்டா சுட்டுறா. ஆனா ரொம்ப எட்ட போய் சுடாதடா, கிட்டே சுட்டுறா. போடுறா சங்கடடா. டேய் ஓடி அப்பாடா. கிராண்ட் வந்து ஓடி வந்துட்டு இருப்பானே அவன் வேற. கிராணி படுத்திருக்க போச பாருங்களேன். அப்படியே மல்லாக்கா படுத்துங்கன்னு ஹாயா இருக்கு. எங்கடா இருக்க கிழவா தேஜி வந்துடுறா. இதுக்கு மேல கிராணியே மறைஞ்சு போயிடுவா போல. கிராண்ட்பா கிழவா வாடா. இவளை விட சமாளிச்சிடும்டா. உன்னதான்டா சமாளிக்க முடியல. எங்க இருப்ப எதுக்கு போவேனே தெரியாதுடா. அவன் கீழ இருந்து மேல பொறுமையா ஏறி வருவான் ஃப்ரெண்ட். வந்துட்டான். சீக்கிரம் சுடுறா. எங்க இருந்தா சுடுறா. போடா. எங்க செக்யூரிட்டிக்கு ஏடுறா. அவன் மல்லாக்கா படுத்துனுக்கான். அவன் படுத்துட்டு போறான். என்ன நீ மட்டும் அவர் எத்தனை வெளியே போட்டு நான் தானே ஹெல்ப் பண்ணேன். ஃபர்ஸ்ட் க்ரோபார் கைட் பண்ணேன். அதெல்லாம் முக்கியம் இல்லடா. முதல்ல கிடைச்சதான்னு பாருடா. அதுதான் நானே பார்க்க வரேன். க்ரோபார் எடுத்துட்டு போய். இப்போ மட்டும் கிராணி வந்துட்டானா என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரியாது. அவ வரமாட்டா இப்போதைக்கு. அவ படுத்துட்டு தான் கிடப்பா. இங்கே ஏன்டா போறா? இங்கே போடா. அதான்
எனக்கு கட்டிங் பிளேயர் ஆமா எதுக்கு தேவைதான். கட்டிங் பிளேயர்ஸ் தான். கட் பண்ணிடு, இப்போ கட் பண்ணிடு. ஐயோ வேற மறையானே, இவன் எங்கேருந்து ஸ்பான் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருவோம். சரி வந்தாலும் வரனாலும் நம்ம அவன் அடிக்கிறது. இப்போ நான் உன்னை செக்யூரிட்டிக்கு போய் நான் உன்னை பார்க்க சொன்னேனே, என்ன பண்ண? இஸ் இட் ஸோ? ஆமாம், டோர் ஹேண்டிலுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லைண்ணா ஏய் இருக்க சான்ஸ் இருக்குடா. சரி மேலே வந்து அந்த ஒரு கபோர்டுக்குள்ள ஹேண்ட் வீல் இங்கே இருக்க சான்ஸ் இருக்கு. ஹேண்ட் வீலை கீழே போட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஹேண்ட் வீலு சொன்னமையே இரு, ஸ்டன் கண்ணை போடு. சங்கனை போடாதடி, ஹேண்ட் வீல கீழே போடுறி. சரி இப்போ வந்து நம்ம ஹேண்ட் வீல் எடுத்துட்டு மேலே போட்டால் இது விழாது. நாம் அது மேலே லைட்டாக ஏறி நின்னா தான் அது விழும். வேணாம் டிக்கெட்டை போடு. நீங்கள் அதுக்குன்னு தைரியமாக இருக்குன்னு என்ன மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏய் ஏன்டா இது போக மாட்டேங்குது? நம்ம சேஃப்டிக்கு ஸ்டன் கன்னை கையில் எடுத்துட்டு தான் இது பண்ணணும். அதில் இந்த டோர் சாத்திடணும். எப்படி அப்பா ஓகே ஸ்டன்கனே மேலே வந்துரு. போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிராணி வருவான்னு தான் நினைக்கிறேன். வந்திருப்பாள கிராணி பின்னாடி கிராண்ட் பா இருந்தா. ஆமாம் அது வேற பிரச்சனை. இப்போ ஐயோ என்னதான் பண்ணுறோம்? கையிலேருந்து என்னடா கீழே போட்டுனக்க கிராணி. ஏன் கிராணி படுத்துற இப்படி படுத்துருக்க போச பாருங்களேன். திருப்பியும் அப்படியே சிரிக்கிற மாதிரியே தான் படுத்துனுக்கா. என்ன இந்த தடவை கொஞ்சம் போஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா அவர் இழிச்சவை அப்படி தான் படுத்துருப்பான். வெயிட் பண்ணு நம்ம கப்பனுக்கு கிடச்சதுன்னா போதுண்டி. சும்மா கிராண்ட்பா வாடா. டேய் கிழவா ஏன்டா படுத்துற? ஒருவேளை கிழவன் எந்திரிச்சுக்க மாட்டானோ? இல்லை கிழவியே எந்திரிச்சிட்டா. கிழவன் இப்போ நம்ம மேலே போகிறதுக்குள்ளே எந்திரிச்சிருப்பான். வாடா அவளே மறைஞ்சு போயிட்டாளா? ஏன்டா படுத்துற? நீ பார்த்து இப்படி வர? ஓ பயந்து போறியா? இப்போதான் நீ பார்க்குறீங்களா? சரி விடு, அதை போய் செக் பண்ணு. எதடி இத விடு, அந்த இடத்த போய் செக் பண்றா. இந்த இடத்த இதுயா? இதுவாடி அறிவாளி. டோர் ஹேண்டில் இங்க இருக்கு. என்ன சூப்பர் எஸ்கேப். சரி பேட்லாக் எடுத்துட்டு போய் முதல்ல செட் பண்ணிரு. ஹேண்ட் வீல் ரொம்ப கஷ்டம். இது எல்லாமே கிடைச்சிருச்சு எக்ஸெப்ட் எஸ்கேப் தவிர. எஸ்கேப்பா? எஸ்கேப் பண்ணிட்டா போதும். மேரி வெப்பன் கீ ஒருவேளை அங்க இருந்தா என்னடா பண்ணுவா? போய் பாருடா. வெப்பன் கீ அங்க இருக்கணும். கிடைச்சிருச்சு எல்லாமே. அதான் ஒரு நம்மகிட்ட ஒரு மனக்கவலையாவே இருக்குது. எஸ்கேப் பண்ணுவோமோ மாட்டோமோ? செக்யூரிட்டிக்கு அந்த மேலே இருக்குமா? ஆமாம் இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா க்ரோபாரு, பேட்லாக் கீ, டோர் ஹேண்டில், ஏதோ சத்தெல்லாம் கேட்குது, வேற ஹேண்ட் வீலு. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோங்க. எல்லாமே நம்ம செட் எல்லாமே இருக்குங்க. ஆனால் செட் பண்ணணும் அவ்வளோதான். விஷயங்கள்லாம் அப்படியே செட் பண்ணணும். சத்தம் வேற போட்டுக்கிறேன் லூஸ் தரமா. கிராணி எரிஞ்சிருப்பால கண்டிப்பா. தெரியல ஏதோ தானே சுட்ட. எப்பயோ மறைச்சிட்டா. ஆமா கிராண்ட்பா வரும்போதே போய் சுத்தி எடுத்து இந்த கிராண்ட்பா பாருங்களேன். என்ன கிராண்டில் பர்மனெண்ட் கில்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பர்மனெண்ட் கில்லாம் ஃபஸ்ட்டு கில்லே கிராண்ட்பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடித்து சொல்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என்னை பல வருஷமாக டார்ச்சர் பண்ணுற ஒரே ஒரு சாட்டை நான் மட்டும்தான். இப்போ நீங்கள் மற்றவங்க விளையாடுறத பார்த்தீங்கன்னா கிராணியை சுட்டானே எப்படா கிராணியை சுட்டான்னு அப்படின்னு கிளம்பி வருவான். ஆனால் எங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அட கிராணியை தானே சுட்ட, சரிடா நான் இருக்கேன்டா, உன்னை அடிக்கிறதுக்கு நான் இருக்கேன்டான்னு அவன் பொறுமையாக தான் வருவான். இத்தனை சத்தம் போட்டு கிராணி வந்துச்சு பார்த்தியா? கிராணிக்கு எவ்வளோ அறிவு. கிட்ட வந்தானே சுடு, அதுக்குன்னு ரொம்ப கிட்ட வந்தானே சுட்டுறாத. என்னமையே சங்க நடு. அப்பா இப்போ பாருங்களேன், அப்படியே பின்னாடி இப்போ முன்னாடி. இப்போ வந்து அப்படியே மல்லாக்கா காற்று வாங்கிட்டு இருக்காங்க. இவன் பாரு இந்த கிராண்ட்பா இருக்கான் பாரு. இவன் மறைஞ்சிட்டு நம்மளை பின்னாடி வந்து அட்டாக் பண்ணும்போது தான் இவன் வருவான். இப்போ பாருங்களேன், இப்போ நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கிராணி மறைஞ்சிருவா, அதுக்கப்புறம் தான் கிளவும் வருவான். வேணா பாருங்களேன். ஏன்னா சேஃப்டிக்கு 2 பேருமே அடிச்சிட்டாங்கன்னா. இப்போ பாருங்களேன், இவ வந்து மறைஞ்சிருவா. கரெக்டாக மறையும் போது கிராண்ட்பா அங்கேருந்து வருவான். ஆமாம். என்னது என் கிராணி மறைஞ்சிட்டாளா அப்படின்னு பாருங்களேன். மறைஞ்சிட்டாளா? எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள 2 மினிட்ஸ் ஆகும்.
இல்ல அவன் மறைஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் திருப்பி வரதுக்கு. இன்னும் வரல இது தண்டத்துக்குனே இருக்குது. சரி போய் நீ வேலையை பாரு. வேலையை பார்க்கறதுக்குள்ள அவன் வேலையை காமிச்சிட்டானே என்ன பண்றது? பரவாயில்ல போ, லாஸ்ட் டே தானே, இருக்கிறத பண்ணு. எல்லாமே எடுத்துட்டோம்ல. இப்போ வரான். அவன் நேரத்துக்கு எந்திரிச்சிருக்க மாட்டான்டா. அடங்கோக்கமாக்கா அவன் எந்திரிச்சிருப்பான். இப்போ என்னத்துக்கு கிராணி எந்திரிச்சு இங்க பாரு. வரத்துக்குள்ள எடுத்துட்டு போய் செட் பண்ணு. இதை எடுத்துட்டு போய் செட் பண்ணு. பேட்லாக் அவன் ஓபன் பண்ணிரு. பேட்லாக்கை ஓபன் பண்ணு. பேட்லாக் இங்க இருக்குடா, இந்த பக்கம் இருக்குடா, இந்த பக்கம். டோர் ஹேண்டிலும் எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஆனா என்ன எஸ்கேப் தான் பண்ண முடியல. என்ன பண்றது? இது ரொம்ப கவலையா இருக்கு. சரி வாங்க போவோம். டேய் ஷார்ட்கட் ஏன்டா, அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கேருந்து கிராணி வந்துட்டேன்னா சரி சொல்கிறானே. இங்கேருந்து கிராணி வந்துட்டானே. இங்கேருந்துலாம் வரமாட்டா போ. ஐயோ பயமாக இருக்கே. அது நீ தாண்டி. நான் இல்லைடா, நீ தாண்டி. நான் சொல்கிறேன்டி. சத்தத்தை போட்டான். அவ எங்க? எல்லாத்துக்கும் நீ தான். இப்போ என்ன நீ தானே சத்தத்தை போட்ட. சரிடா முதல்ல க்ரோபர் எடுறா சீக்கிரமா. ஹேண்ட் வீல் எடு, க்ரோபர் எடு, எல்லாத்தையும் செய்யு. அதை நாசமாக பாரு. எங்கே இருக்கா? இது கீழே போட்டு அப்படியே மேலே போடா. அவன் மேலே இருந்தானா? ஆடாங்கக்கா இப்போ கீழே போட்டதுக்கு கீழே தானே வரணும். அவன் இங்கேருந்து வந்துட்டானா? அவன் இங்கேருந்து எப்படி வருவான்னு நம்மளுக்கும் தெரியாது. அவன் நேரத்துக்கு எந்திரிச்சிருக்கவே மாட்டான். நான் சொல்கிறேன் போ. எந்திரிச்சிருப்பா. சொல்லலை, இங்கேருந்து வர அவ. அடப்பாவி, என்ன நான் சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இப்படிலாம் பிளான் பண்ணி வராங்க. இப்போ இங்கே தான். சரி என்ன பண்ணினுக்க? ஐயோ ஹெலிகாப்டர் மாதிரி ஒன்றும் தேவை. வேற நீ என்ன பண்ணுவ? எங்களை வந்து அடிக்கிறதுக்கா நீ வேற யாரையும் கேட்குற? ஸ்டன் கன் எடுத்து கொள்றா அவளை. கொண்டுட்டா போச்சு. இங்கலாமா? இல்லை அவன் வருவா, வந்துட்டு இருப்பா. கீழே போடா. இங்கே கிராண்ட்பா, இங்கே கிராணி. சூப்பராக இருக்கும். சூப்பர் கிராணி. ஹாய் கிராணி, இதா வாங்கிக்கோ. பாருங்களேன் அப்படியே. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் ஸ்டன் கன்லாம் பார்த்தீங்கன்னா இருடா இங்க பாருடா. அவ ஷாக்கு தாங்க முடியாம மண்டைய போய் டேபிள் மேல அடிச்சு கீழே விழுறா. வாடா கிராண்ட்பா. கிளவாதான் எனக்கு பிடிக்காது. கிராண்ட்பா வாடா. அவனை எப்படியாவது நம்ம போட்டு தள்ளிட்டா நமக்கு சந்தோஷம் டி. ஐயோ இப்போ அவனை சுட்டு தள்ளிட்டு நீ டோரானில் எங்கே பார்த்த? அங்கே தான் பார்த்தேன். டோரானில் எடுத்து போய் செட் பண்ணி அவ்வளோதான் முடிஞ்சுது. இவன் மறைய ஆரம்பிச்சுடா. ஐயோ மறைஞ்சிட்டாளே. டேய் கிளவா, எங்களை சோதிக்கிறதுக்குனே இருக்கியாடா. நம்ம ஃபஸ்ட்டு என்னத்தை பண்ணுறோம் இல்லையா, இந்த கிழனை கொண்டுறணும். ஆமாம் வெயிட் பண்ணு. எங்கே அவன்? அவ்வளோதான், எங்கேயாவது இருப்பான் பாரு. எங்கே இருக்கிறான்? இங்கே பாரு, இன்னும் வரல. நல்லா பாருடா. இன்னும் வரல. சொல்கிறேன் அவ்வளோதான் வரலாம். பைத்தியக்காரா. அவன் டான்ஸ் ஆட போகிறான்டி. அடே பாருங்களேன், கிராணி கொண்டா அதுக்குள்ள நீ ஏன்டா அவ்வளோ சந்தோஷமா ஆடுற? தேங்க்யூ தம்பி. கிராணிய தண்டத்துக்கு நீ போடா வரண்டா. சேவ் ஹரா. வா, நேரத்துக்கு கிராணியே எந்திரிச்சிருப்பாடா லூசே. அவளோட மோசமா நீ. அவ எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிற? ஆமா, பயமா இருக்குடி இந்த வழியா போறதுக்கே எனக்கு. மாட் அடிச்சாடி அடிச்சாடா. ஆமா சரி, எங்க இருக்க? இங்க வரைக்கும் வந்துட்டேன்டி. ஹேண்ட் வீல் செட் பண்ண போறேன்டி. பாப்பா. எஸ் பாப்பா. எஸ் ஓகேடி. இன்னும் என்ன? க்ரோபார் அண்ட் டோர் ஹேண்டில். இதாண்டி எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்குது.
அதுக்குள்ளே நம்ம தோக்க போகிறோமே அப்படின்ட்டு. அப்படியே சிரிச்சுட்டே இரு இல்ச வை. மறுபடியும் ஸ்டன் கன்னை எடுக்கிறோம், சத்தம் போடுகிறோம், கிராணியை கொள்கிறோம். வந்துட்டா சின்சியரான மேட்ச் இதெல்லாம். மறுபடியும் கிராண்ட் பார்க்க வேண்டி வெயிட்டிங்க. சூப்பராக இருக்குல்ல அது. எவ்வளோ அறிவு கட்டத்தனமான விஷயம் இந்த கிராண்ட் பா கூட. அப்பாடா சீக்கிரமாட்டா வரான்னு நினைக்கிறோம். என்ன பண்ணுறது. ஆனால் கிராண்ட்பா பெல்லு தான் அடிக்கும். அவன் வருவான். போகலாமா வேணாமா? எஸ்கேப் பண்ண விட்டுறலாமா வேணாமா? வேணாம், எஸ்கேப் பண்ணு. அடே அவன் வந்தால் தான் நான் ஷூட் பண்ணி எஸ்கேப் பண்ண முடியும். அட்லீஸ்ட் நம்ம மனசுக்காக தைரியமாக இருக்கும்ல. அப்பாடா இவங்க 2 பேரும் தோத்துறாங்களா, சி 2 பேரையும் கொண்டு வாண்டா அப்படின்ட்டு. வரமாட்டானே. கிராணி மறைஞ்சிட்டா அதுக்குள்ள. சூப்பர் டி. தெரியலையே, மறைஞ்சிட்டாளா? மறைஞ்சிட்டா. அவ்வளோதான் முடிஞ்சு. கேம் ஓவர். இன்னும் என்னென்ன நீ செட் பண்ணும்? க்ரோபாரு, டோர் ஹேண்டிலு, அவ்வளோதான். க்ரோபாரு, டோர் ஹேண்டில். இதானே மனசே வருத்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கிராண்ட் பா போட்டு தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்கிறேன், கிராண்ட்பா எங்கே சுற்றிட்டு இருப்பான்னு நமக்கு தெரியாது. ஆமாம், இந்த கிழவ மட்டும் எப்படின்னே தெரியல, கிராணியே மறைஞ்சி திருப்பி சுற்றிட்டு இருக்கும்போது தான் வருவான். என்னடா என்னமோ தெரியல, சிரிப்பாகவே இருக்குது எனக்கு. இவன் இப்போதைக்கு வரமாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் இங்கே நின்றுட்டு இங்கே தான் இருப்பான். அவன் எந்த வழியிலேருந்து எப்படி வரான்னு நமக்கு தெரியாது. அதான பிரச்சனைங்க. ஸ்டன்கன் அதுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? ஷோபா, ஆனால் போயும் இவனெல்லாம் இந்த கேமில் ஒருத்தனாக சேர்த்துருக்காங்க பாரு, டெவலப்பர். எனக்கு இந்த இடத்த தான் நீ மறக்கவே முடியல. பயமாக இருக்கு இந்த இடத்துக்கிட்டே. ஓகே சூப்பர். இந்த இடத்துலேருந்து கிராணி கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து வருவா. என்ன பண்ணி தொலையுது. மறுபடியும் கிராணியவே கொள்ள வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு. கிராணி சாப்பிடுவா. கிராண்ட்பாவை தரம் இது எல்லாரும் கொள்றியாடா. அப்பாடா சூப்பர். இங்கே பாரு, என்ன கிராணியை வந்துட்டான். ஆனால் அவன் கிராண்ட்பா இருக்கான் பாரு, அவனை மாதிரி இட்டு போனவனை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது நம்மளால. ஹாய் சூப்பரு, வரான் பாரு கிராண்ட்பா. ஷூட். சாவடா. போய் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வா. ஒரு அக்ரெசிவாக மாட்டேன் இன்னைக்கு நம்ம மேலே. கிராண்ட்பா, நான் இப்போ எனக்கு என்னுடைய ஒரே மோட்டோவே உன்னை கொல்றது தான்டா. க்ரோபார் எங்கடி போட்ட? மேலே யாருக்கு நம்ம பயந்துட்டு? டோர் ஹேண்டிலுங்க மேலே தாண்டி இருக்குது. சரி, எந்திரிச்சிருப்பாங்களா? எந்திரிச்சிட்டாங்க. பச்சையை தெரியுது எந்திரிச்சிட்டாங்கன்ட்டு. எப்படி? ஆமாம், ஸ்டன்கன் எங்க? கீழே தான் இருக்குது. ஷிட், இது ஒரு மோசமான கேம் டியானா. நம்ம தோக்கிறது ஒரு இது ஆயிடுச்சு. ஏன் அதே வழியில் போகலாம்ல? போ எஸ்கேப் போய் முடிக்க போற. இல்லடி, கிராணி வேற குட்கா வந்துட்டு இருக்காடி எனக்கு. போ 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 போ. எஸ்கேப். ஃப்ரெண்ட்ஸ், கடைசி லாஸ்ட் டேல நம்ம எஸ்கேப் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
டே 4 வரைக்கும் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்காம டே 5ல இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் 2 பேரையும் என்னெல்லாம் பண்ணிக்கங்களே. அப்படியே நாங்கள் வந்து தோற்றுருவோம்னு நினச்சோம். எஸ்கேப்லாம் என்ன சொல்கிறதுன்னு கூட நினச்சோம். ஆனால் ஒரு வழியாக முடிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டோம். இதுக்கு மேலே இன்னும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வெரி வெரி தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது Bye. வரைக்கும் பாய் பாய்.